இங்க ஒரு பக்கம் நிவினுமே தன்னோட டைரி எழுதிக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா தன்னோட டைரியில இந்த பக்கம் காவேரி தன்னை வந்து சேர போறாங்க அப்படின்ற அந்த டேட்டையுமே குறிச்சு வச்சிருக்காரு. அந்த விஷயத்தை எடுத்து பார்த்துட்டு அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா நம்ம மனசு விருப்பம் இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இனிமேல் வந்து அப்படி விருப்பம் இல்லாம வாழ தேவையில்ல. கண்டிப்பா காவேரி நாளைக்கு அவளோட வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நவீனுமே அந்த டைரியை பார்த்துட்டு இந்த பக்கம் அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க யமுனாவும் கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் வந்து நிவினோட அம்மாவும் தேடி பாக்குறாங்க. அவங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சரி அவங்களுமே கொஞ்சம் டயர்டாக ஹால்ல வந்து உட்காடுறாங்க. அப்ப ஹால்ல இருக்கிற இந்த பக்கம் நிவினோட டைரியை பாக்குறாங்க. இது வரைக்கும் நிவினோட டைரி அவங்க பார்த்ததே இல்ல. சரி யாரும் இல்லையே நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிவினோட டைரி எடுத்து பாக்குறாங்க. அதுல இருக்கிற நிவினோட போட்டோவையும் கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நிவின் என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்கலான்ட்டு இந்த பக்கம் சும்மாவே அந்த டைரியை திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது திருப்புறப்போ யமுனாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. காவேரி இப்போ தான் கூட வந்து சேர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை போட்டு நாளைக்கு டேட் போட்டு எழுதி வச்சிருக்காரு. இது பார்த்தோன்னு இந்த பக்கம் யமுனாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது ஏன் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நிவினோட டைரியில காவேரி எதுக்காக நிவின் கூட வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி இங்க யமுனாவுமே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் சத்தம் போட்டு இங்க நிவினையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம நிவின் கிட்ட எதுக்காக இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, என்ன காரணத்தோட காவேரி உங்க கூட வந்து அதுவும் இந்த டேட்ல சேரணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, எங்க அக்கா தான் கல்யாணம் நல்லா தானே இருக்காங்க, அவங்க எதுக்காக அவங்க கல்யாண வாழ்க்கையை நிறுத்திட்டு மறுபடியும் உங்க கூட வந்து சேரணும்னு எழுதி வச்சிருக்கீங்க, என்ன நிவின் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யமுனா பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நிவினுமே இங்க பாரு தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடாத, என் டைரி நீ முதல்ல எதுக்கு எடுத்த, முதல்ல அதை கீழே வை அப்படின்ற மாதிரி இங்க யமுனாவா அந்த விஷயத்துல இருந்து அவங்களுமே ரிமூவ் பண்ண பாக்குறாங்க. ஆனா யமுனாவுமே எனக்கு இது தெரிஞ்சாகணும், எதுக்காக டேட் போட்டு எழுதிருக்கீங்க, காவேரி எதுக்காக உங்க கூட வந்து சேரணும், முதல்ல எனக்கு அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யமுனா பயங்கர பிடிவாதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நிவினுமே ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு நான் காவேரியை விரும்பிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம காவேரியும் விஜயும் ஒண்ணு நார்மல் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கல, அவங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க, அவங்களோட அக்ரிமெண்ட் நாளையோட முடியுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து யமுனாக்கு நிவினுமே ஒரு பயங்கரமான கொண்ட தூக்கி போடுறாரு. இதை கேட்ட யமுனா ஒரு நிமிஷம் உடஞ்சே போயிடுறாங்க. சொல்லப்போனா இந்த நிவின் மேல விருப்பப்பட்டு நம்மளோட கரியரே விட்டுட்டு இவருக்காக நம்ம வந்தா ஆனா இவர் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு யமுனா ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து நிவினையுமே பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீங்க பண்ண விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்க மேல எனக்கு எவ்வளவு விருப்பம் வச்சிருந்தேன், ஆனா நீங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவேரி அவரோட வாழ்க்கையை நாளையோட இழக்க போறா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் யமுனாவால சும்மா இருக்க முடியல. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண விஜய் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட எங்க நிவினோட வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க நிவினுமே என் டைரி எடுத்து பார்த்து இவ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டா, சரி ஓகே எப்படி இருந்தாலும் காவேரி நாளையோட பெரிய போறா, கண்டிப்பா இவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லி இங்க நிவினுமே ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாரு. அதே நேரத்துல இங்க யமுனாவும் டேரக்டா குமரனோட டைலர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குமரனோட இடத்துல இந்த பக்கம் யமுனாவோட அம்மா உட்காந்து டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீ எதுக்காக இப்படி வெள்ளந்தித்தனமா இருக்க, இந்த மாதிரி காவேரி அக்காவோட வாழ்க்கையை பாதிக்கப்பட போது, இப்படி எதை பத்தியும் கவலை இல்லாம இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இப்படி நம்ம முட்டாள்தனமா இருந்தோம்னா கண்டிப்பா காவேரி அக்கா ஒரு நாள் ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும், முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யமுனாவுமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு டைரக்டா இந்த பக்கம் கங்காவோட வீட்டுக்கு வராங்க. டைரக்டா கங்காவோட வீட்டுக்கு வந்த உடனே இங்க யமுனாவோட அம்மாவுமே என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி நீ ஷாக் ஆயிட்டு இருக்க, முதல்ல என்ன ஏதுன்னு முதல்ல தெளிவா பேசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த பக்கம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் குமரனுமே வந்துட்டு என்னாச்சு யமுனா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம கடையில இருந்து எதுக்காக அத்தையை கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி அவருமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் யமுனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க விஜய் காவேரியோட அக்ரிமெண்ட் மேட்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நம்ம நினைக்கிற மாதிரி காவேரியும் விஜயும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, இங்க காவேரி விஜய் கொடுக்கிற பணத்துக்காக தான் 1 இயர் அக்ரிமெண்ட்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நாளையோட அவங்களோட அக்ரிமெண்ட் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் வீட்டுல இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. உடனே குமரன் இருந்துகிட்டு என்ன யமுனா சொல்ற, நீ சொல்ற ஒண்ணுமே எங்களுக்கு புரியலையே, என்ன அக்ரிமெண்ட் என்ன மேரேஜ் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் யமுனாவும் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சுல, அந்த பணத்தை வாங்குறதுக்காக தான் காவேரி இங்க விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் ஒரு அக்ரிமெண்ட் படி 1 இயர் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் நாளையோட முடியுது, நாளையோட காவேரியை விஜய் கண்டிப்பா வந்து கழட்டி விட்டுருவாரு, இனிமேல் அவங்களுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் சைன் வாங்கி வச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இனிமேல் வந்து காவேரி விஜய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, இது வரைக்குமே அவங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கவே இல்ல. காவேரி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு ஏமாத்தி சொல்ல போனா நம்ம எல்லார்ட்டையும் இருந்து அவரோட சோகத்தை மறைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் யமுனா சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் வந்து கங்காவோட வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து நெஞ்ச நொறுங்கி போயிடுது. சொல்ல போனா இங்க கங்காவோட அம்மாவுமே என்னமா சொல்ற, நீ சொல்றது உண்மையா அப்படின்ற மாதிரி அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல குமரனும் இல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பே இல்ல, என்கிட்ட விஜய் பேசுற விஷயத்துல வச்சுலாம் நான் சொல்றேன், கண்டிப்பா காவேரி மேல விஜய் உண்மையான லவ் வச்சிருக்காரு, நீ சொல்ற விஷயத்த நான் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது உண்மை, இது நிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி யமுனாவுமே இங்க வீட்டுல எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் எல்லாருமே கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டேரக்டா எல்லாருமே கிளம்பி இங்க விஜயோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க.